ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம கங்கா கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு வறுக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு தான் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2-3 பல் எடுத்து வச்சுருக்கேன், வெள்ளைப்பூடி பல். அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க. வச்சுட்டு கொஞ்சோண்டு வெந்தயத்தை போட்டுக்கோங்க. அப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் ஜீரகமும் கொஞ்சோண்டு வத்தலும் போட்டுக்கோங்க. ஒத்த வத்தல் சூடாகவும் வெடித்ததும் வெள்ளைப்பூடி பல்லில் போட்டுக்கோங்க. அப்புறமா இதை ஃபுல்லாக இதில் கட்டிடுங்க. இதை நல்லா இப்படி வறுத்து விடணும். இப்படி வதக்கி விடணும். தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு சின்ன அடுப்பை சிம்மில் வச்சு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா தாளித்து வதக்கி விட்டு நம்ம இதை ரெடி பண்ணணும். காய்த்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வத்தல் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். ஏன்னா காரமாயிரும், சின்ன குழந்தைங்க திங்காது. ஏன்னா அதுங்களுக்கு வந்து தான் செய்கிறோம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் இதை பூரா நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா பொடியெல்லாம் ஒன்று போல் இப்படி மிக்ஸ் பண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ என்ன பண்ணணும்னா கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதில் போட்டு அதையும் ஒரு கலரி விடணும். கருவேப்பிலை போட்டு நல்லா கிளறியாச்சு. அதுக்கப்புறமா அவ்வளோதான், நல்லா வெந்து வந்துருச்சு. இதை மாற்றணும். நல்லா செமையாக இருக்குது. நல்லா வாசனையாகவும் சூப்பராகவும் இருக்குது. கொஞ்சோண்டு மல்லித்தலையாவது கருவேப்பிலையாவது மறுபடியும் மேலே தூவிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உருளைக்கிழங்கு வறுக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பாய் விவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.